ஓம் சக்தி பராசக்தி. சேலம் பத்ரகாளி ஸ்ரீ துலுக்கச்சூடாமணி ஸ்ரீதேவி பத்ரகாளிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியா பட்டினத்துலேருந்து வலசூர் போகிற வழியில் தேவாங்கர் காலனிங்கிற இடத்துல அம்பாள் தனி சன்னதி கொண்டு சிறப்புற காட்சி தருகிறாள். இந்த அம்பாளுடைய வரலாறு என்னன்னா, ஆதி காலத்தில் இந்த இடத்துல பரத்ராஜ ஆசிரமம் இருந்திருக்கு. அயோத்தியா பட்டினத்தில் பரத்ராஜ ஆசிரமமும் இதெல்லாம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்திருக்கு. ராமர் லக்ஷ்மணன் சீதா வனவாசத்தப்போ பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜர் மறுபடியும் அவங்களுடைய ராஜ்யம் கிடைக்கிறதுக்காக ஆசிரமத்தில் தங்கியிருந்து அவருடைய அறிவுரையின்படி இந்த வனத்தில் இருந்த காளியை பிரதிஷ்டை பண்ணி, மண்ணால் குலைத்து காளியை பிரதிஷ்டை பண்ணி வணங்க சொல்லி சொன்னதாக ஒரு ஐதீகம். அதன்படி இந்த வனத்தில் அவர் 3 பேருமே மண்ணால் காளியோடைய உருவத்தை செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. 48 நாள் தொடர்ந்து இங்கே காட்டில் தங்கி வனத்தில். அப்போ அம்பாள் பிரதட்சணமாகி அவங்களுக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வரமாக கொடுத்தாங்க. அதோட ராமன் லக்ஷ்மணனுக்கு இரட்டை குழந்தைகள் பாக்கியத்தையும் காளி வழங்கினதா ஒரு ஐதீகம். அதனால தான் ராமன் லக்ஷ்மணனுடைய வதம் முடிஞ்சு மறுபடியும் இங்கே அயோத்தியா பட்டினத்தில் பரத்வாஜ ஆசிரமத்தில் தான் அவருடைய குரு கேட்டுக்கிட்டது இணங்க, அவர் அயோத்தி வர முடியாது, எனக்கு நீ இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி உன்னுடைய பட்டாபிஷேகத்தை கோலம் பார்க்கணுங்கிறதுனால அவங்க முன்னாடி இங்கேயே அவர் பட்டாபிஷேகம் பண்ணதா முதல்ல இந்த இடத்துல பண்ணதா ஐதீகம். அதனால் இங்கேருந்து அம்பாள் கிட்ட வர வாங்கி தான் அவர் ராவணனை ஜெயிச்சார், ராஜ்யம் கிடைச்சது, அவருடைய புத்திர பாக்கியம் கிடைச்சது. காலப்போக்கில் இந்த ஆசிரமமும் அழிஞ்சது. இங்கே நடந்துக்கிட்டு இருந்த பரத்வாஜ முனிவருடைய காளி வழிபாடுமே காலம்போக்கில் கரைந்தது. அம்பாளுடைய மறுபடியும் இந்த அம்பாள் இந்த இடத்த மீட்டெடுக்கிறதுக்காக எப்படி வரனா, காளியானவ மலையாள தேசத்தில் இருந்த காளி பல வனங்கள்லேயும் செவ்வாழை தோட்டங்கள்லேயும் மலைகளிலும் தவம் இருந்து ஒவ்வொரு சன்னதியாக ஒவ்வொரு கோயிலாக அம்பாள் அவளுடைய சாநித்தியத்தில் போய் அங்கங்கே இருந்து அருள் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி நம்ம கொல்லிமலையில் பூஜை வாங்கிட்டு நம்ம சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பூஜை வாங்கிட்டு செவ்வாப்பேட்டைக்கு வர வழியில் தனக்குன்னு ஒரு ஆலயமும் இந்த இடத்த மீட்டெடுக்கிறதுக்காகவும் அம்பாள் அந்த இடத்துல ஒரு விளையாட்டு பசங்க மண்ணை குலைச்சி சேறு குலைச்சி சாமி உருவம் செஞ்சு கும்பிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அம்பாள் அவங்களுக்குள்ள அங்கேருந்து ஒரு கொன்றை மரத்தில் இறங்கி அதில் அந்த கொன்றை மரத்தில் அந்த பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த அம்பாள் அந்த விருப்பத்தில் அந்த இடத்துல இறங்கி தங்கிட்டான். அவளுடைய சாநித்தியத்தை எப்படி வெளிக்காட்டினானா, ஒரு தடவை இந்த மண்ணை சேர்த்தி குலைஞ்சி அம்பாள் உருவம் செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்த பசங்க, அதில் ஒருத்தர் ஒரு குழந்தை பாலகன் அந்த மண்ணை குலைச்சி அந்த அம்பாள் உருவம் செய்யும் போது இந்த மரத்தில் இருந்து ஒரு சின்ன ஒரு கிளை அவர் கையை கீறி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தவங்க அந்த ரத்தத்தை போட்டுட்டு தொடச்சிட்டு அந்த மரத்தை சுற்றி ஒரு வேலி மாதிரி அமைச்சிருந்தது. அந்த வேலியோடைய சிதல் படல் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். அதை கிழிச்சதுனால அதை பிரித்து எடுத்துட்டு அப்புறப்படுத்திலாம் மரம் வளர்ந்துடுச்சு அப்படின்னு அதை அப்புறப்படுத்தும் போது அதில் ஒரு 6 அடி நீளமுள்ள பெரிய நாகம், ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நின்றுட்டு இருந்தது. அது பக்கத்திலே இருந்த புதரில் அந்த பாம்பு உடனே போய் மறைஞ்சது. அந்த கொன்றை மரமே பார்த்தீங்கன்னா 6 அடி உயரத்துக்கு சர்ப்பம் படம் எடுத்த மாதிரி ரூபத்தில் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் அது நியூஸில் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய அருளாடிகள் நிறைய மரளாடிகள்லாம் அந்த கூட்டத்திலலாம் நிறைய இங்கே கூட்டம் சேர்ந்து அந்த அம்பாள் 6 அடி உயரத்தில் மரமே சர்ப்ப ரூபத்தில் இருந்ததை பார்த்து நிறைய பேர் வியந்துட்டு போனாங்க. அப்போ ஒரு அம்பாளுக்கு அருள்வாக்கு ஒரு அம்மாவுக்கு அம்பாள் அவங்க மேலே நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த வரலாறெல்லாம் இப்போ நான் சொன்ன இந்த ராம லக்ஷ்மண வழிபாடு அவளுடைய இடத்த அவளே காட்டி கொடுப்பா. அது வரைக்கும் இங்கே கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல தங்கியிருப்பா. இவங்க மூலியமா இந்த பாலகன் மூலியமா வெளிப்பட்டிருக்காங்க. இவங்க மூலியமா அவ எந்த இடத்துல போய் சேரணும் அப்படிங்கிறத அவளே முடிவு பண்ணி அந்த வழிபாடு பண்ண இடத்த காட்டி அந்த இடத்துல இந்த அம்பாள் போய் உட்கார போறான். இதுதான் இந்த அம்பாளுடைய அருள்னு சொல்லி அந்த புதர்ல இந்த பாம்பை எடுத்து அவங்க வெளியில காட்டி, என்னுடைய இது நான் கொடுக்கறது சத்திய வாக்கு அப்படின்னு அந்த பாம்பை எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷங்களாக சேலம் செவ்வாய்ப்பேட்டையிலேயே எல்லையிலேயே கோட்டைக்கும் செவ்வாய்ப்பேட்டை எல்லையிலேயுமே இந்த அம்பாள் கோயிலுக்கு இந்த அம்பாள் தவமாகவே இருந்ததுனால
அவள் வந்து தனக்கான ஆலயம் வந்து தான் தவக்கோலத்திலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தி இந்த இடத்துல, இந்த அயோத்தியா பட்டணத்தில் அவளுடைய ஆதி இடம், வழிபாடு பண்ண இடம், ராம லக்ஷ்மண சீதையை வந்து வழிபாடு பண்ணி வரம் பெற்ற இந்த இடம். அப்போது ராமர் கேட்டுக்கிட்டது என்னங்க, கலியுகம் காக்க நீங்கள் இந்த இடத்துல என்றைக்குமே இருந்து அருள் புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டது என்னங்க, மறுபடியும் அவளுடைய ஆலயம் மீட்டெடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அம்பாள் குடியிருக்கிறா. அம்பாளுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் வந்து வருஷத்தில் 28 நாள் பச்சை பட்டினி வரதான். ஆனால் இந்த அம்பாள் பத்ரகாளியா என்னன்னா, கலியுகம் காக்கிறதுக்காக ராமரே கேட்டுக்கிட்டதுனால, கலியுகத்தை காக்க நீ இந்த இடத்துல கோவில் கொண்டு கலியுகத்தில் இந்த காளியானவ எல்லாரையும் காப்பாற்றணும், ரட்சிக்கணும்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால, இந்த ஆலயம் கொண்டதுனால இந்த அம்பாள் கலியுகத்தில் இருக்கக்கூடிய அதர்மங்கள் அழியவும் மக்கள் மென்மேலும் நல்லபடியாக வளமாக வாழணுங்கிறதுக்காக அம்பாலே இங்கே வந்து தவம் இருக்கிறான். எப்படின்னா, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்கள் தவிர மீதி எல்லா நாளுமே அம்பாள் இங்கே தவம் இருக்கிறான். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராத்திரி பூஜை முடிஞ்சதுமே அம்பாளுடைய அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு அம்பாளுக்கு காவி ஆடையும் ருத்ராட்ச மாலைகளும் ஜடாமகுடங்களும் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஒரு ரகசிய பூஜை செய்து அம்பாளை வந்து தியானத்தில் வச்சிருவோம். மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில் அந்த அலங்காரங்களை கலைச்சி தான் வந்து அம்பாளை பார்க்க முடியும். அந்த தரிசனம் யாருக்கும் வெளியில் பார்க்க முடியாது. அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி நட சாத்தினா அம்பாள் தியானத்தில் உட்கார வச்சோம், தியானத்தில் இருந்தாலும் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் தியானம் இருப்பாள். மக்களுக்கு அருள் கொடுக்கறதுக்கு செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் அவளுடைய தரிசனம். மீதி நாள் எல்லாமே வந்து அம்பாள் வந்து பச்சை பட்டினியில் தான் இருக்கிறா, விரதமாக தான் இருக்கா. அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது, மஞ்சள் தண்ணி மட்டும்தான் நிவேதனம் பண்ணுவோம். அந்த நிவேதனமும் அன்னைக்கு வச்சுட்டு நட சாத்திட்டோம்னா மறுபடியும் இந்த நட திறக்க மாட்டோம். 3 நாளைக்கு அம்பாள் இங்கே தியானத்தில் இருக்கிறோம். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமியில் வந்து தியானம் முடிஞ்சு அம்பாளுக்கிட்ட நம்ம கேட்குற வரத்தெல்லாம் அம்பாள் கொடுக்குறதா ஐதீகம். அதனால் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அம்பாளுக்கு உகந்த நாளில் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் கொடுத்து அவளுக்கு பூ மாலைகள், ஏன்னா மற்ற எல்லா நாள்லையுமே அம்பாள் வந்து தவக்கோலத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு வண்ண மலர்களாலேயும் பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணுறவங்க வாழ்க்கையும் வளமும் செழிச்சு வருங்கிறது ஐதீகம். இன்னும் நிறைய பேர், இன்றைக்கும் நிறைய பேர் இங்கேருந்தும் தேடி வந்து அவளுக்கு மாலைகளும் பூக்களாலையுமே அம்பாளை அர்ச்சனை பண்ணி அவளை வணங்கிட்டு போகிறாங்க. இந்த அம்பாளுடைய பிரார்த்தனை இந்த கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமாக பிரார்த்தனை. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாங்க. ஏன்னா ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ரெட்டை குழந்தை கொடுத்தவன். அதனால் இந்த காளி வந்து ரெட்டை குழந்தைக்கு ரொம்ப விசேஷமானவன். நிறைய பேருக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 6 வருஷம், 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறான். அது எப்பேற்பட்ட குழந்தை கொடுக்குறான்னா, ரெட்டை குழந்தை கொடுக்குறான். இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கிட்ட மடி கட்டிக்கிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு அவன் முன்னாடி உட்காந்து வளகாப்பு விழா நடத்துவோம். குழந்தை இல்லாதவங்களை உட்கார வச்சு இங்கே வளகாப்பு பண்ணுவோம். அம்பாள் மடியிலேருந்து பழங்களும் பிரசாதங்களும் மடி வச்சு அவங்க மடியில் கொடுப்போம். இது அம்பாள் வந்து அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கொடுக்குறதா ஐதீகம். அம்பாள் முன்னாடி இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சு ஒரு வளகாப்பு பண்ணும்போது அது இருக்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். கூடி சீக்கிரம் கண்டிப்பாக அவங்களுக்கு பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடச்சி, 1க்கு 2 குழந்தை கிடச்சி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது நிறைய பேர் சாட்சி. இன்றைக்கி நிறைய குடும்பங்களுக்கு இவ குலதெய்வதாகவும் இஷ்ட தெய்வமாகவும் எங்கே தேடியும் கிடைக்காத குழந்தை செல்வத்தை அம்பாள் கொடுத்து நிறைய பேருக்கு மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, பெங்களூர், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, நிறைய நாடுகள்ல இருந்து வந்து இங்கே அம்பாளை வேண்டி குழந்தை வரம் பெற்றுட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை இப்போ நான் பேசுகிற சமீபத்தில் இந்த நேரத்தில் கூட நிறைய பேர் வந்து ரெட்டை குழந்தை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை தங்கியிருக்கு. இது வந்து இந்த அம்பாளுடைய ரொம்ப விசேஷமான அருள். அதே மாதிரி ராஜ்யம் கிடைச்சதுனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலே வரக்கூடிய வரத்தை இந்த அம்பாள் கொடுக்குறான். எந்த விதமான கலியுக கஷ்டங்கள் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தையும் சுமைகளையும் குறைச்சி இந்த அம்பாள் வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை கொடுப்பான். அதில் ரொம்ப விசேஷம். எல்லாரும் வந்து இந்த வெள்ளி, செவ்வாய், அமாவாசை நாளில் வந்து இந்த அம்பாளை வேண்டி வணங்கி போங்க. சித்திரை மாதம் அம்பாளுக்கு திருவிழா நடக்கும். இந்த ஆடி சித்திரை 30 நாளுமே அம்பாளுடைய கோயில் திறந்திருக்கும். சித்திரை 1 கொடியேற்றம், சித்திரை 30 நாளுமே சிறப்பு வழிபாடு, பூஜை, அபிஷேகங்கள்லாம் நடக்கும். பூச்சாட்டு ரொம்ப விசேஷமாக நடக்கும். உலகத்திலே பெரிய அக்னிகுண்டம், 64 அடி அக்னிகுண்டம் இந்த அம்பாளுக்கு விசேஷம். இந்த அம்பாள் வந்து சைவம் தான், அசைவம் கிடையாது. அம்பாள் வந்து தவக்கோலம் இருக்கிறதுனால இங்கே பலி கிடையாது அம்பாளுக்கு. அம்பாள் வாங்குற பலி எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கெட்ட காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கிற இந்த கெட்ட எண்ணங்களை வந்து அம்பாள் பலி வாங்கிக்கிறான். நம்ம அவளுக்கு இதெல்லாம் கொடுக்க தயாராக இருந்தால் அவகிட்ட இருந்து அருள் வந்து நமக்கு கொடுக்க அவள் தயாராக இருக்கிறான். அம்பாளை வாங்க வந்து வணங்குங்க. அதே மாதிரி ஆடி
வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பாள் காட்சி கொடுப்பா. ஆடி கடைசி வெள்ளி அன்னைக்கு அம்பாளுக்கு இங்கே வளகாப்பு, அம்பாளுக்கே வளகாப்பு விழா நடக்கும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நாளில் வந்து அம்பாள்கிட்ட உட்காந்து அம்பாள் முன்னாடி வளகாப்பு பண்ணிக்கோங்க. குழந்தை இல்லாதவங்க வளகாப்பு பண்ணிட்டு போனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நவராத்திரியில் 9 நாட்களுமே கோயில் திறந்திருக்கும். அம்பாள் விஜயதசமி அன்னைக்கு அம்பாளுடைய அவதார நாளாக நாங்கள் இங்கே கொண்டாடுறோம். அதனால் வெற்றி திருநாள். ஏன்னா அன்றைக்கி தான் வந்து போர் பண்ணி வெற்றி பெற்றாங்க. வெற்றிக்கான ஆயுதங்கள் எல்லாமே வந்து காளி வழிபாட்டில் வந்து ராமர் வச்சு ஆயுதங்களை வச்சு வழிபட்டு விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து எடுத்து போர் போனதாக ஐதீகம். அதனால் அம்பாளுடைய அவதார நாள், அம்பாள் பிரதட்சணமாகி அவங்களுக்கு வரம் கொடுத்த நாளாக வந்து விஜயதசமி இங்கே கொண்டாடுறோம். அதனால் 10 நாளுமே தினம் ஒரு அலங்காரம், அபிஷேக அலங்காரங்களோடு அம்பாள் வந்து காட்சி கொடுப்பா. 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு சிறப்பான பூஜை அலங்காரங்கள் நடக்கும். வந்து எல்லாரும் இந்த அம்பாளை நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த எல்லைக்கு வரும்போதும், இந்த இடத்த தொடும்போதும், இந்த அம்பாளை பார்க்கும்போதும் நம்ம நிச்சயமாக ஒரு தெய்வீக ஆற்றலை உணர்வோம். அது வந்து நிச்சயமாக எல்லாரும் அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தன காப்பு அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு. வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு, சந்தன காப்பு. இன்னும் கொஞ்சம் கண்கள் வேண்டும் அழகினை காண. வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு.
வாழ்வதனோடு வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. வளையல்களை சாத்திடுவோம் அம்மனுக்கு, வளங்கள் எல்லாம் சேர்த்திடுவாள் அவள் நமக்கு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு, அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு. ஆடிப்பூர நாயகிக்கு சந்தன காப்பு, அண்டமிதன் அன்னைக்கு கைவளை காப்பு.
ज्योत्स्नायै गौर्यै धात्र्यै नमो नमः ज्योत्स्नायै चेन्दुरूपिण्यै सुखायै सततं नमः।